இந்த நேரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச காரியம்னு சொல்றது நம்மளோட கூட பேசுவது. சரிங்களா? ஸோ காட் இஸ் ரெடி டு டாக் வித் அஸ். ஹவ் மெனி ஆஃப் அஸ் பிலீவிங் யூ? எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க கடவுள் நம்மளோட கூட பேச போகிறார் அப்படின்ட்டு? ஓகே, ஸோ கை கட்டி சில பேர் சம்மதம் தெரிவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஏன் அப்படின்னா ஆதாம் ஏவாளை படிச்சுட்டு அவங்களோட கூட பேசணும் உறவாடணும்னு சொல்லிட்டு எங்க வராரு? சாயங்கால டயத்துல தோட்டத்துக்கு வராரு. ஸோ தோட்டத்துக்கு வந்த தேவன் நம்முடைய மத்தியில் இல்லையா? இருக்கிறார். ஸோ ஹி வாண்ட்ஸ் டு டாக் வித் அஸ். நம்மளோட கூட பேச விரும்புகிறார், நம்மளோட கூட உறவாட விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம், என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா நல்லா தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு கதையை தான் நாம் படிக்க போகிறோம். என்ன எழுதியிருக்கு? அதிகமாய் மன்னிக்கப்பட்டவளின் அன்பு. இங்கிலீஷ் என்ன இருக்கு? த கிரேட் லவ் ஆஃப் மோஸ்ட் ஃபர்கிவன். அப்படின்னா என்னது? யார்கிட்ட தேவன் ரொம்ப மன்னிச்சிருக்காரோ அந்த மன்னிக்கப்பட்டவளுடைய அன்பு எப்படியா இருந்தது அப்படிதான் படிக்க போறோம். சரி, நிறைய பேர் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கிறனால தட்டி எழுப்புற வேண்டியது என்னுடைய வேலையா இருக்கிறதுனால நான் தட்டி எழுப்புறதுக்கு 2 பேரை கூப்பிடுறேன். 2 வாலிபர்களை. ஒரு வாலிபன் அஸ் யூஷுவல் நம்ம பென் தான். 2வது வாலிபன் கேப்ரியல். வாங்க 2 பேர் வாங்க. ஸோ பென் இந்த வலது பக்கம் இங்கே வந்துட்டாரு. அப்போ கேப்ரியல் இந்த பக்கம் வாங்க. சரி, இப்போ இவங்க 2 பேரை பத்தி தான் நான் படிக்க போய் 2 வாலிபரை பார்த்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கேப்ரியல் ஸ்ட்ராங்கா நில்லு. ஸோ இந்த படத்துல நம்ம பார்க்குற யாரு அது? இந்த கதை நல்லா தெரியும், நான் கதைக்குள்ள போக விரும்பல. ஜீசஸ் ஒரு பக்கத்துல இருக்காரு, ஒரு கூட்டத்துக்கு போறாரு. காலில் என்ன பண்றாங்க? பரிமள தைலம். அந்த தைலத்தை வந்து எடுத்துட்டு ஒரு ஸ்திரீ வராங்க. அவங்க காலில் உடைச்சு கழுவுற கதை நல்லாவே தெரியும் எல்லாருக்கும். ஸோ அதனால நான் போகிறது இல்லை. சரி, இதுல 2 பேர் என்னன்னா, நான் இவர் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த ஸ்திரீயை எடுத்துக்கிறேன். ஓகே, அந்த ஸ்திரீயை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வாசிங்க. லூக்கா 7வது அதிகாரம். லூக்கா 7வது அதிகாரம் 37 7:37. அப்பொழுது அந்த ஊரிலிருந்து பாவியாகிய ஒரு ஸ்திரீ. ஓகே போதும். இப்ப என்ன சொன்னாங்க? வாசிக்கும் போது பாவியாகிய ஒரு ஸ்திரீ. யாரு இது? ஒரு பாவியாகிய ஸ்திரீன்னு வச்சுக்கலாம். ஓகே, வேணும்னு நினைக்க வேண்டாம். பாவியாகிய ஸ்திரீ. 2வது இந்த இடத்துல 36ல ஒருத்தர் இருக்காரு. யாரு? 36 பரிசேயரில் ஒருவன். இவர் யாரு? பரிசேயர் ஒருவன். இப்ப அந்த ஃப்ரண்ட் பேஜுக்கு போங்க. இவர் பரிசேயர். நேரா நிக்கலாம். பரிசேயர். இவர் யாரு? பாவியான ஸ்திரீ. இந்த பாவியான ஸ்திரீயை பத்தி சொல்லும் போது என்ன போட்டிருக்கு? அந்த ஊரில் இருந்த அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜீசஸ் வந்திருக்கிற இந்த பரிசேயர் இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பாவியாக ஸ்திரீ. அவருக்கு அட்ரஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. பரிசேயருக்கு அட்ரஸ் கொடுத்திருக்கா? இல்ல. அப்போ இவர் வந்து அந்த சொசைட்டில உயர்ந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய பரிசேயர். இவங்க யாரு? சொசைட்டில தாழ்ந்த இடத்துல இருக்கக்கூடிய, ஒதுக்கக்கூடிய, ஈவன் கடவுளாலையும் ஒதுக்கக்கூடிய பாவியான ஸ்திரீ. ஓகே, இப்போ இவர் ஜீசஸ். இவர் என்ன பண்ணிருக்காங்க? கூட இருக்கிறவங்க யாரு? அந்த படத்தை வாசிக்கலாம். சீசர்களா? சரி, 36 வாசிங்களா. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். யார வேண்டிக் கொண்டான்? ஜீசஸ். அப்போ பரிசேயர்ல ஒருத்தன் ஜீசஸ் கூட சாப்பிடறதுக்கு எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றான். ஜீசஸ் சாப்பிட போயிருக்காரா இல்லையா? போயிருக்காரு. அப்போ அந்த கூட்டத்துல அதிகமா யார் இருப்பாங்க? சீசர்கள் இருப்பாங்களா, பரிசேயர்கள் இருப்பாங்களா? பரிசேயர்கள். அவங்க யாரு? அதாவது இவருடைய ஃப்ரெண்டு பரிசேயர். கேப்ரியல் பரிசேயருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. சரி, ஓகே. சொசைட்டில இப்ப யாருந்த உயர்ந்த பதவியில் இருக்கிறது? பரிசேயர். தாழ்ந்த பதவியில் இருக்கிறது பாவியாகிய ஸ்திரீ. தேவனுடைய ஆலயத்தில் நெருக்கமா இருக்கிறது யாரு? பரிசேயர் யாரு அப்படின்னா ஒரு மத தலைவர்.
ஓகே, அந்த சர்ச்சில் நடக்கக்கூடிய அந்த தேவாலயத்துல யூதர்கள் முறைப்படி இருக்கக்கூடிய தேவாலயத்துல இருக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் எடுக்கிறவங்க எல்லாத்துக்கும் மேல மோசையுடைய நியாய பிரமாணத்தை ஃபுல் ஸ்டாப்பு கம்மா இல்லாம கூட என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. மற்றவங்க ஃபாலோ பண்றானா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு ரெட் இங்கு போட்டு அண்டர்லைன் பண்ணுவாங்க. நீங்க இந்த இடத்துல ஃபாலோ பண்ணல, இந்த இடத்துல ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கதான் பரிசேயருடைய வேலை. இவங்களுக்கு ஏதாவது அப்படி வேலையா? பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. ஓகே, ஸோ இப்போ இந்த பரிசேயர்ல ஒருத்தர் இருக்காரு, எல்லாரும் கூப்பிட்டுருக்காரு, பாவியான ஸ்திரீ அந்த கூட்டத்துக்கு இடையில வந்து நிக்கிறா. சரி, இப்ப 44வது வசனம் வாசிக்கலாமே. லூக்கா 7:44. ஸ்திரீனிடமாய் திரும்பி, நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்து ஸ்திரீயிடமாய் திரும்பி என்ன பண்றாரு? சீமோனை நோக்கி. அப்ப நான் என்ன அர்த்தம்? ஸ்திரீயோட இடத்துல திரும்பி சீமோனை நோக்கினா எப்படி ரெண்டுக்கு ஒரு பக்கம் தானே திரும்ப முடியும்? ஸ்திரீயின் இடத்துல நோக்கி, அப்ப சீமோன் இடத்துல திரும்பினா அப்ப எங்க போகும் முகம்? எங்க ஒரு இடத்துல தானே பார்க்க முடியும். அப்ப என்னன்னா ஸ்திரீ பக்கத்துல போயிட்டு சீமோன் இடத்துல பேசுறாரு. எந்த சீமோன்? யாரு? சீசரா? பரிசேயர்ங்கிறதுல ஒரு கூட்டத்துல ஒரு சீமோன் இருக்காரு. அவர்தான் யாரு? இவர்தான் சீமோன், இவர்தான் பாவியான ஸ்திரீ. சரி, இப்போ அவர் கொஸ்டின் கேட்கிறாரு. நெக்ஸ்ட் பேஜ். இப்போ இந்த பரிசேயர் கேள்வி யார கேட்கப்படுது? ஸ்திரீரமான திரும்பி சீமோனை நோக்கி, இந்த சீமோனை நோக்கி கொஸ்டின் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? வாசிக்கலாமா? இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, இந்த ஸ்திரீயை நீ பார்க்கறல்ல, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். யார் வீட்டுல இப்ப வந்திருக்காங்க? ஸ்திரீயின் இடத்துல வீட்லயா? பரிசேயருடைய வீட்லயா? பரிசேயருடைய வீட்டுக்கு வந்திருக்கேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. ஓகே, என் கால்களுக்கு அடுத்து என் கால்களுக்கு தண்ணீர் இல்லை. சரி, நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் முன்னாடி இருந்துச்சு, கிராமத்துல எல்லாம் தெரியுமான்னு தெரியல. வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, வெளியில ஒரு பக்கெட்ல தண்ணி இருக்கும், காலை கழுவிட்டு உள்ள வருவாங்க. அப்புறம் உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க, தண்ணி குடிக்கிடுவாங்க. சரி, நம்ம கலாச்சாரத்துல எப்படி முக்கியமானதா இருக்கிறதோ அதே கலாச்சாரம் தான் யார்கிட்ட இருக்கு? இந்த யூதர்கள்ட்டையும் இருக்கு. அப்போ இவங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கும் போது யார் எனக்கு காலுக்கு கழுவுறதுக்கு தண்ணி வைக்கணும்? இவங்களா? பரிசேயர். குடிக்கிறதுக்கு யார் எனக்கு தண்ணி வைக்கணும்? பரிசேயர். ஆனா என்ன சொல்றாரு? என் கால்களுக்கு நீ எனக்கு தரவே இல்லப்பா அப்படிங்கிறாரு. நீ தரல. ஆனா இந்த இவங்களை பத்தி சொல்லும் போது என்னது? கண்ணீர்னால் என் காலை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். இது ஃபார்மேட் மாறி போச்சுன்னு நினைக்கிறேன், அதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ஸோ இவங்க எனக்கு தண்ணி தரல, ஆனா இவங்க தண்ணி தந்தது மட்டும் இல்லாம என் காலை என்ன பண்ணிருக்கா, கண்ணீரால சிந்தி கழுவி துடைச்சிருக்கா. ஓகே, அடுத்து ரெண்டாவது கொஸ்டின். ரெண்டாவது என்ன போட்டிருக்கு? 45. நீ என்னை முத்தம் செய்யவில்லை. சொல்றாரு, நீர் என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவள் நான் உட்பிரவேசித்த முதல் அப்படின்னா என்னது? நான் உன் வீட்டுக்கு எப்போ வந்தனோ அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருந்து இப்போ உன்கிட்ட பேசுற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கா அவன்? என் கால்களை விடாமல் முத்தம் செய்து கொண்டே இருக்கிறாள். சரியா? ஆனா நீ என்ன பண்ண? நீ எனக்கு முத்தம் செய்யவில்லை. சரி, அப்படி என்ன பரிசேயருக்கு இயேசு கிறிஸ்து மேல கோபம்? முத்தம் செய்யல, தண்ணி கொடுக்கல. முத்தம் எதுக்காக செய்யறாங்க? ஒருத்தங்களை வெல்கம் பண்ணும் போது, இன்னைக்கு நம்ம அரபு கண்ட்ரில நிறைய பேர் பார்ப்போம், அப்படி கட்டி பிடிக்கிற மாதிரி, அது ஒரு கைண்ட் ஆஃப் வெல்கம், அவங்கள வரவேற்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஏன் இவன் செய்யல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 39. அவரை அழைத்த பரிசேயன், யாரை அழைத்த? இயேசு கிறிஸ்து அழைத்த இந்த சீமோன் என்ற பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அப்ப இவனுடைய எதுக்காக என்ன இன்வைட் பண்ணிருக்கான்? அவங்க வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு எதுக்காக இன்வைட் பண்ணிருக்கான்? இவர் எப்படியாப்பட்டவர்?
இவர் தீர்க்கதரிசியா, இல்ல வேத பாதகரா, இல்லைன்னா இவர் மேசியாவா அப்படின்னு இவர் என்ன டெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணியிருக்கான், வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்கா. ஆனா அந்த ஸ்திரீ என்னன்னு, நான் இன்வைட்டட், அந்த கூட்டத்துக்கு பரிசேயர்கள் சதுசேயர்கள் பெரிய கூட்டம் இருக்க இடத்துல இந்த மாதிரி ஆட்களை உள்ள விடுவாங்களா? உள்ள விட மாட்டாங்க. ஸோ அன்இன்வைட்டட், நான் இன்வைட்டட் பர்சன், ஒரு இன்வைட் பண்ணாத ஒரு பர்சன் இந்த கூட்டத்துக்குள்ள வரா. இவன் பேருக்கு இன்வைட் பண்ணியிருக்கான், ஆனா இவன் தான் என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய மனசார ஜீசஸை இன்வைட் பண்ணிட்டு வர்றாங்க. காலுக்கு தண்ணி கொடுக்குறாங்க, சாரி கண்ணீரால காலை கழுவுறாங்க, விடாம முத்தம் செய்யறாங்க. சரிங்களா? சரி, முத்தம் செய்யணும்னு எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வந்தது. குழந்தைங்களை நம்ம முத்தம் செய்வோம் தெரியுமா? சப்போஸ் நாளைக்கு ஒரு டார்கெட் கொடுக்குறேன். இப்போ யார் சின்ன குழந்தை நம்ம கூட்டத்தில் இருக்கிறது வந்து கிரேஸ் அண்ட் லோரான்னு நினைக்கிறேன், அப்படிதானே? சரி, கிரேஸ் டாக்டர் லோரா. இப்போ கிரேஸ் இல்லை, லிஜோக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். உன்னுடைய குழந்தைய இன்னைக்கு 100 டைம் 100 டைம்ஸ் நீ இன்னைக்கு முத்தம் கொடுக்கணும் உன்னுடைய குழந்தைய அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்றேன். இது கடினமான காரியமா, சுலபமான காரியமா, சந்தோஷமான காரியமா? சந்தோஷம். ஏன் பாப்பா எனக்கு 100 டைம்ஸ் ஒரு நாளைக்கு முத்தம் கொடுக்க சொன்னா எனக்கு இட்ஸ் நாட் ஹார்ட் ஒன், ஹாப்பிலி வில் டூ. சந்தோஷமா அதை விடுவேன். ஏன் ஏன் அந்த அன்பு இல்ல, அந்த லவ். இப்போ ஜீசஸ் உட்கார்ந்து இருக்காரு, இந்த பாவியான ஸ்திரீ விடாமல் முத்தம் செய்கிறாள் அப்படின்னு என்னது? அந்த அன்பு, ஜீசஸ் மேல அந்த அன்பு. அவளால சில பேர் சில இடத்துலலாம் பார்த்துருப்போம், சொந்தக்காரங்க இறந்து போயிருக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், போய் அழுவோம். 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான் அழுக வரும் இல்ல, அதுக்கப்புறம் என்னணும், சரி ஓகே அப்படின்னு நமக்கு இதாயிரும். ஆனா அந்த வந்ததிலிருந்து முத்தம் செய்கிறாள், வந்ததிலிருந்து தன்னுடைய பாதத்தை கண்ணீரால சிந்தி சிந்தி என்ன பண்ணிட்டு இருக்கா, கழுவிட்டே இருக்கலாம். எப்படி அந்த லோரா குழந்தைய தூக்கிட்டு 100 டைம்ஸ் முத்தம் கொடுக்கறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ, ஆனந்தமா இருக்குமோ, அந்த மாதிரி ஆனந்தம் இந்த பாவியான ஸ்திரீக்கு ஜீசஸுடைய கால முத்தம்ன்றது. ஆனா பரிசேயனுக்கு அது இல்லை. பரிசேயன் என்ன பண்ணியிருக்கான், டெஸ்ட் பண்றதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கான். சரி, இன்னொன்னு முடிச்சுட்டு இவங்களை கீழே இறக்கி விட்டுறலாம். அடுத்த வார்த்தை பதிக்கலாம். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீயோ என்னுடைய தலைக்கு என்னல எண்ணெய் வைக்கல, அதாவது எண்ணெய் வச்சு வெல்கம் பண்ற ஒரு ப்ரொசீஜர். ஆனா இங்க என்னது, அவ வீட்டிலேயே, அதாவது அந்த சீசர்களே ஆச்சரியப்படக்கூடிய காஸ்ட்லியான ஒரு தைலம். மேபி ஏதாவது சம்பாதிச்சு வாங்கிருக்கலாம், இல்லை ஏதாவது கிஃப்ட் கொடுத்துருக்கலாம். ரொம்ப காஸ்ட்லியான விலை உயர்ந்த தைலத்தை என்ன பண்றான், எடுத்துட்டு வந்து ஜீசஸ்னுடைய தலையில வச்சாலா, கையில வச்சாலா, கால்லையா? கால்ல. ஆனா இவன் என்ன சொல்றாரு, நீ என்னுடைய தலைக்கு நீ எண்ணெய் வைக்கவில்லை. கரெக்ட் தானே? பரிசேயனை பார்த்து என்ன சொல்றாரு, 46ல நீ வந்து என் தலைக்கு எண்ணெய் வைக்கல, ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கா, எண்ணெய்ங்கிறது சாதாரண விஷயம், ஆனா பரிமள தைலங்கிறது காஸ்ட்லியானது. அந்த காஸ்ட்லியான பரிமள தைலத்தை ஆண்டவருடைய தலைக்கு வைக்கிறதுக்கு எனக்கோ இந்த தைலத்துக்கோ அருகதை இல்லைன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தாழ்த்தி என்ன பண்றான், ஜீசனுடைய காலில் அப்படியே கொட்டி கிளீன் பண்ணிட்டே இருக்கலாம். சரி, ஆனா இவர் என்ன பண்ணல, என்ன கூட தரல. சரி, இப்போ நீங்க போய் உட்காரலாம். இப்போ நீங்க எல்லாரும் எந்திரிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ஸ்டேடியம் போலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். ஜென்ரலாகவே வந்து ஒரு கூட்டத்தில் வந்து ரொம்ப பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்காங்க, இல்லை பெரிய பெரிய படிச்சவங்களா நிற்கிறாங்க. அந்த இடத்துல போய் ஒரு படிக்காத ஒரு நபரோ இல்லைன்னா இயல்பியல இருக்க ஒரு நபரோ உள்ள போக முடியுமா அவங்களால? மனசுக்குள்ள ஒரு கூச்சம் தோணும்ல, ஒரு கூச்சம் வரும். ஐயா நம்மளும் அங்கே போனால் நம்ம எலிஜிபிளா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனா பரிசேயர்கள் அப்படிங்கிறவங்க வேதத்தினுடைய எல்லா பகுதியும் படிச்சவங்க. அவங்க மீட் பண்ற ஒரு இடத்துல ஒரு பாவியான ஸ்திரீ வந்து ஜீசஸே மெச்சிக்கொள்ற அளவுக்கு, ஐயோ அந்த பரிசேயன் என்னப்பா நீ இரவும் பகலும் ஆலயத்துல இருக்கிற, ஆனா இந்த பாவியான ஸ்திரீ பண்ணது உன்னைய விட உயர்ந்ததா இருக்குன்னு சொல்லி மெச்சிக்கொள்றாரு. ஏன் அந்த ஸ்திரீ அப்படி செய்யறாங்க? why she is doing like that? ஏன் அந்த ஸ்திரீ வந்து ஜீசஸனுடைய பாதத்துல போய் துடைக்கணும், கழுவணும், அழணும், அந்த பரிமள தைலத்தை கொட்டி கழுவிருக்கணும்? ஏன் பண்ணாங்க? சொல்லலாம், உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லலாம். ஏன் அப்படி பண்ணணும்?
கடவுளை அறிந்ததுனால. சரி, அடுத்த ஸ்லைடு பார்க்கலாமே, அதுல என்ன எழுதியிருக்குன்ட்டு. இதுல ஃபார்மேட் சரியா வரல. ஓகே, இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கு. forgiven from sin. அந்த ஸ்திரீ எப்படியாப்பட்டதுன்னு பைபிள்ல சொல்லியிருக்கு? அந்த ஊரிலே பாவியான ஸ்திரீ. சரி, அந்த ஸ்திரீக்கு மன்னிப்பினுடைய இம்பார்ட்டன்ஸ், என்னை மன்னித்திருக்கிறார் அப்படின்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அந்த ஸ்திரீக்கு என்னவா இருந்திருக்கு? தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை நீங்க எத்தனையோ கேசஸ் பார்க்கலாம். இப்போ இடையில கூட ஒரு கேஸ் நடந்துச்சு. ஏதாவது ஒரு தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிருப்பாங்க, மரண தண்டனை வந்திருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்முடைய அரசியலமைப்பு சட்டப்படி ஜனாதிபதியிட்ட போய் என்ன பண்ணுவாங்க, லெட்டர் எழுதி எனக்கு ரெக்வஸ்ட் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல் கலெக்டர்கிட்ட கொடுக்கணும், அந்த கலெக்டர்கிட்ட சிஎம்கிட்ட போகணும், அப்புறம் பிஎம்கிட்ட போகணும், அப்புறம் ஒரு ஜனாதிபதிகிட்ட போகணும், அப்படியே போகணும். அந்த லெட்டர்களுடைய ஒவ்வொரு ப்ரிப்பரேஷனும், அந்த லெட்டரில் எழுதக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஏன் அந்த வார்த்தை ஒரு தப்பா மாறினா என்ன ஆகும்? ஜனாதிபதிட்டு என்ன கிடைக்காது? தயவு கிடைக்காது, ஃபர்கிவ்னஸ் கிடைக்காது. சரி, உனக்கு மரண தண்டனை இல்லை, நான் ஆயுள் தண்டனையா வச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன், ஒரு கிரேஸ் வந்து அந்த ஜனாதிபதியிலேருந்து இருக்காது. அப்போ அந்த லெட்டரை ப்ரிப்பேர் பண்ணும்போது, அந்த ஜனாதிபதியை மீட் பண்ணும்போது உள்ளபடி கரெக்டா தன்னுடைய நிலைமை எடுத்து சொல்லணுமா. ஏன்னா ஒரு செகண்ட்ல அவர் எடுக்கிற முடிவில் என்ன ஆக போகுது? வாழ்வா சாவா. இந்த பெண்ணுக்கும் இந்த நிலைமை தான். என்ன நிலைமை? வாழ்வா சாவா. சரி, இந்த ஸ்திரீயை பத்தி சொல்லும் பொழுது ஒருவேளை விபச்சாரத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ அப்படின்னு சில இடத்துல சொல்லியிருக்கு, சில இடத்துல சின்ஃபுல் உமன் சொல்லியிருக்கு. மோசையினுடைய நியம பிரகாரப்படி பாவம் செய்த ஸ்திரீக்கு தண்டனை என்ன? விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீயோ இல்ல ஒரு மனிதனுக்கோ தண்டனை என்ன? எப்படி? கல்லெறிந்து கொல்லப்படுதல். அப்போ இந்த ஸ்திரீ எதுக்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க? she put to death. சாவிற்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்திரீ. சரியா? அப்போ அந்த ஸ்திரீக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பாவம் எப்படியாப்பட்டதான், என்னை கொன்றுவிடும். The sin is so dangerous. The sin is so horrible. The wages of sin is death. பாவத்தினுடைய சம்பளம் மரணம்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அந்த அம்மா மேபி அவங்களுக்கு 30 வயசு 40 வயசு எத்தனைன்னு தெரியல. ஆனா அந்த உலக தோற்ற முதல்ல பாவத்தை மன்னிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல யாருமே தோன்றவில்லை அப்படின்ட்டு பரிசேயர்களுக்கும் தெரியும், சதுசேயர்களுக்கும் தெரியும், இந்த ஸ்திரீக்கும் தெரியும். ஆனா யாரோ ஒருத்தர் வந்து இந்த உலக தோற்றம் முதல் பாவங்களை நான் மன்னிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னு உடனே அந்த அம்மா மனசுல உள்ள சந்தோஷம், எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிடாதான்னு சொல்லி ஓடி அந்த அவருடைய காலை தொட்டவனே என்னது, ஐயோ எப்படியோ நான் தப்பிக்கிறதுக்கு ஜனாதிபதியினுடைய காலை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த பேர் ஆனந்தம், அந்த பேர் சந்தோஷத்துல என்ன பண்ணிருக்காங்க அந்த ஸ்திரீ, இருக்கிறத எல்லாத்தையும் கொட்டி, துணியெல்லாம் கொண்டு வரல, அப்படியே கண்ணீர்ல நினைச்சு தன்னுடைய முடியினால அவருடைய காலை அப்படியே கழுகி அவருக்கு ஆராதனை செலுத்துறான். நான் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், தினந்தோறும் வாழ்க்கையில நமக்கு அந்த ஒரு அனுபவம் இருக்குதா? ஆண்டவரை பார்த்து நன்றி உணர்வோடு, இல்லைன்னா அவர் இப்போ எப்படி ஒரு குழந்தைய லோராவா தூக்கினா எப்படி அதை தூக்கி அன்பா வச்சுக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லை, அதே மாதிரி ஆண்டவரை பார்த்து நமக்கு என்னைக்காவது தோணி இருக்குதா? ஆண்டவர் கூட அந்த அந்நுண்ணியம் இருக்குதா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த ஸ்திரீக்கு இருந்த அந்த அந்நுண்ணியம், எனக்கு ஒரு பாட்டு, பழைய கீர்த்தனைகள் பாட்டுகள் நினைக்கிறேன், நம்ம புக்கில் இருக்கான்னு தெரியல, பாதம் ஒன்றே போதும், அந்த பாட்டை எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு தெரியல. அந்த பாட்டுல ஒரு வரிகள் இருக்கும், இந்த உலகத்திலே நான் பார்த்த பாதங்கள்ல ஒரு அழகான பாதத்தை, அசிங்கமான என்னுடைய பாவத்தை கழுவுறதுக்காக அந்த பாதத்தை நான் நாடினேன் அப்படின்னு அருமையான பாட்டு. சரி, இந்த ஸ்திரீ கூட பாவத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அதுக்கு நம்ம சில வசனங்கள் எடுக்கலாம். அடுத்த பேஜ். சரி, இந்த ஸ்திரீக்கு பாவத்தினுடைய விளைவுகள் என்ன அப்படின்ட்டு நமக்கு தெரியும். சரி, நம்ம சில வசனங்களை யோசிச்சு பார்ப்போம். ஆதியாகமம் 3:9.
ஆதியாகமம் 3:9. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஓகே ஓகே. இப்ப என்ன எந்த இதில் போட்டிருக்கு? யார் கேட்கிறாரு? தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறார் சரி கேட்கிறாரு. தேவன் சர்வ ஞானியா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஓகே. இன்னைக்கு 2025 மேபி 3025 நடக்கிறது தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? சர்வ ஞானி. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா தெரியாதா? இந்த பூமியில வந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு கீழே போர் போட்டு பார்த்தா ஒரு இடத்துல ஒண்ணு இருக்கு. அது தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப ஏன் ஆதாம தேடுறாரு? ஆதாம் எங்க இருக்குன்னு தெரியாதா? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படிங்கிறார். இதனுடைய இந்த கேள்வியினுடைய அர்த்தம் என்னவென்னா, நம்ம செஞ்ச பாவம் தேவனுடைய சத்தத்தை கேட்காத மாதிரி ஒரு பெரிய ஒரு சுவரை கட்டுமா, பயங்கரமான சுவரை உடைக்கவே முடியாது. அந்த பாவம் என்பது தேவனிடத்திலிருந்தே நம்மளை பிரிக்குது அப்படின்னா, அப்ப எப்படி நம்மளை அந்த பாவம் சும்மா விடும்? இந்த சிகரெட் பாக்கெட்ல இல்லைன்னா இந்த இந்த டாஸ்மார்க்ல இருக்கக்கூடிய அந்த பாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், என்ன போட்டிருக்கோம்? ஸ்மோக்கிங் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் முன்னாடி போட்டுருந்துச்சு. இப்போ சில இடத்துல ஸ்மோக்கிங் கில்ஸ். அந்த இடத்துல என்ன பண்ணும்? ஸ்மோக்கிங் எடுத்துட்டு என்ன பண்ணும்? சின் கில்ஸ். பாவம் என்ன பண்ணும்? கொல்லும். அந்த ஸ்திரீக்கு நல்லா தெரியும் அந்த பாவம் பயங்கரமானது, அந்த பாவம் என்னை கொல்லும். என்ன பண்ணுச்சா, தேவனாகிய கர்த்தரையே தேடுறது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். இதுக்கு ஆதாரமாக தான் இன்னொரு வசனம் இருக்கு. ஏசாயா 59:2. 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. நான் பேசாத அடுத்து, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. சோ இப்ப தேவன் செவி கொள்வதற்கு தயாரா இருக்கிறார், ரெடியா இருக்கார். ஆனால் என்ன போட்டிருக்க அந்த இடத்துல, அந்த பாவமே உங்களுடைய சத்தத்தை கேட்காதபடி அது என்ன பண்ணுதான்? அடைத்திருக்கிறது அப்படிங்கிறார். சரியா? சரி, இன்னொரு சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். ஸ்லைடுக்கு ஆதியாகமம், இந்த பாவத்தினுடைய அகோரத்தை பத்தி படிக்கிறதுக்கு 2-3 வசனத்தை வாசிட்டு போயிடலாம். ஆதியாகமம் 4:8. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலோட பேசுறான். காயின் என்ன பண்றான்? ஆபேலோட பேசுறான். பேசிட்டு அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். சரி, இங்கதான் ஃபர்ஸ்ட் பைபிள்ல ஃபர்ஸ்ட் கொலை எங்க நடக்குது? இந்த இடத்துல தான் வருது. யார் ஃபர்ஸ்ட் கொல்லப்பட்ட நபர்? ஆபேல். ஆபேல் தப்பு செஞ்சு கொலை பண்ணப்பட்டாரா, நல்லது செய்து கொலை பண்ணப்பட்டாரா? அப்ப பாவத்திற்கு எது பிடிக்காது? நல்லது செஞ்சா பிடிக்காது. அந்த பாவம் நம்மளை கொல்லும். சின் கில்ஸ். சின் will not allow to do good things. பாவம் எப்பவுமே நம்மளை வந்து நல்லது செய்ய விடாது, நம்மளை கொல்லும். இப்ப என்ன பண்றது? என்ன பண்றான்? தன் சகோதரன் யாவரோட பேசினான். டிசீவிங், என்னது? ஏமாத்துறது, சோப்புடுறது. அடுத்து என்ன பண்றான்? அவனை வயல்வெளியில கூட்டு போறான், ஏமாத்துறது. என்ன பண்றான்? கடைசி விரோதமாக எழும்பி, என்னது? ஒருத்தருக்கு விரோதம்னா இன்னொன்னு என்னது? கோபம், ஆங்கிரி. அதுக்கு அடுத்து என்ன ஆகுது? கொலை செய்தான். ஏமாத்துற குணம். பாவத்திற்கு எப்படி குழந்தைங்களை பிறக்காம பாருங்க. ஃபர்ஸ்ட் பாவம் ஏமாத்துது, ரெண்டாவது பாவம் கோபப்பட வைக்கிறது, பாவம் கொலை செய்ய வைக்கிறது. அததான் இந்த ஸ்திரீக்கு தெரிஞ்சிச்சு, இந்த பாவம் என்னையும் என்னை சுற்றி உள்ளவர்கள் என்ன பண்ணும்? கொன்று விடும். சுற்றி உள்ளவர்கள் சொல்றதுதான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. The war in the city of Ai கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. ஜோஷுவா 7ல நினைக்கிறேன், வாசிக்க வேண்டாம், வாசிப்பாருங்க. ஜோஷுவாவுடைய படை எங்கெங்கயோ போய் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவாங்க. அந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்கள் ஆக்குபை பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஆனா ஒரு முக்கியமான வாரம் இருக்கும். அந்த வார
எனிமீஸ் வந்து ரொம்ப கம்மியா இருப்பாங்க. அப்படிதான் அங்கிள்? எனக்கு அப்படிதான் தோணுது. எனிமீஸ் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. இது நாள் வரைக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போட்ட சண்டையில இஸ்ரவேல் ஜனங்கள் கம்மியா இருப்பாங்க. எனிமீஸ் எவ்வளவு இருப்பாங்க? நிறைய இருப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆயுதங்கள் கம்மியா இருக்கும், எனிமிக்கு நிறைய இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒட்டகமும் குதிரைகளும் கம்மியா இருக்கும், ஆனா மற்ற ஜனங்களுக்கு அதிகமா இருக்கும். ஆனா இந்த ஆயங்கிற பட்டணத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மக்கள் அதிகமா இருப்பாங்க, எனிமி எவ்வளவு இருப்பாங்க? கம்மியா இருப்பாங்க. ஆயுதமும் இவங்களுக்கு அதிகமா இருக்கும், பகைவங்களுக்கு கம்மியா இருக்கும். ஆனா ஒரே ஒரு இடத்துல, அந்த இடத்துல தோத்துருவாங்க. அந்த இடத்துல தோத்ததுக்கு என்ன காரணம் சொல்லுவார் தெரியுமா? அவ்வளோ பெரிய சோல்ஜர்ஸ் இருந்தாலும் அந்த சோல்ஜர்ஸ்ல ஒருத்த தேவனுக்கு கீழ்ப்படியாம செஞ்ச பாவத்தினால அது என்ன ஆகும்? அப்படியே ஜோஷுவா அந்த கூட்டத்துல இருந்தவங்க எல்லாரும் இருந்து என்ன பண்ணுவாங்க? என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி முகங்கப்புறம் விழுந்து அழுவாங்க. நாங்க தோத்துட்டோமே அப்படின்ட்டு. ஸோ இந்த பாவமானது, பாவம் நம்மளை கொல்லும், பாவம் நம்மளை ஏமாற்ற செய்யும், பாவம் நம்மை கோபப்பட செய்யும், பாவம் கடைசியாக கொலை செய்ய வச்சது, பாவம் நம்மை சுற்றியுள்ளவர்களை என்ன பண்ண வச்சது? தோற்கடிக்க வைத்தது. சரிங்களா? அப்ப அந்த பாவம் என்ன செஞ்சு? தேவனிடத்திலிருந்து உறவை உடைத்தது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு நாள் இந்த ஸ்திரீ என்ன பண்ணா? ஆண்டவர்கிட்ட ஓடி வரா. ஆண்டவரே, இந்த பாவம் மன்னிக்கிறது இந்த உலகத்துல எனக்கு அறிவு கட்டினவர் யாருமே கிடையாது. ஆனா நீங்க தான் சொல்லியிருக்கீங்க என்னன்ட்டு, பாவத்தை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு இந்த உலகத்துல அதிகாரம் இருக்குன்னு சொன்னீங்க. அதனாலதான் உங்களுடைய சமூகத்துல வந்து நிக்கிறேன்னு சொல்லி நிக்கிறான். சரிங்களா? இதுக்கு ஆதாரமா 49 வசனம், 7:49, அதேதான் லூக்கா 7:49 என்ன சொல்றாங்க? அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்ட 7:7 அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில், இல்ல லூக்கா 7:49 இது என்ன இருக்கு? பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று. போன வாரம் நான் இது பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஒரு குஷ்டரோகிய எழுந்து நட என்று சொல்வதோ, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எது எழுதுன்னு இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, குஷ்டரோகி கூட எழுந்து நடக்க முடியும், கண்ணு தெரியாதவனுக்கு கூட கண்ணு தெரியலாம், முடவானவனா இருக்கவனுக்கு கூட கால் நல்லா வந்துடும், தொழுநோய்க்கு வந்தவன் கூட சரியாக முடியும். ஆனா பாவம்ங்கிற கரை மாறாதுங்கிறது. ஒரு இடத்துல பழைய ஏற்பாட்டுல சொல்றது, உங்களுடைய பாவங்கள் செவ்வென்று இருந்தாலும், ரத்தாம்பர சிகப்பை போல் இருந்தாலும் நான் கழுவுவேன் அப்படிங்கிறார். ஸோ இப்படி சொன்ன நபரை எங்கேயுமே பார்க்காதனால அந்த ஸ்திரீ தன்னுடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு அழுதுகிட்டே இருக்கான். ஸோ ஒருவேளை இந்த ஆண்டவரை அந்த ஸ்திரீ மாதிரி நம்மளால பார்க்க முடியல அப்படின்னா, நம்மளுடைய பாவத்தினுடைய சீரியஸ்னஸை நம்ம என்ன உணர்ந்து கொள்ளணும்னு அர்த்தம். என்னுடைய வாழ்க்கையில நான் அதான் ஃபீல் பண்ணேன். ஏன் ஆண்டவர் எனக்கு அந்த ஸ்திரீயை போல சின்சியரா உங்க கூட அப்படி அட்டாச்சா இருக்க முடியல அப்படின்னா, எனக்கு ஆண்டவர் உணர்த்துற காரியம் என்ன அப்படின்னா, யூ ஆர் நாட் சீரியஸ் அபவுட் வாட் த சின் இஸ், அண்ட் ஆல்சோ யூ ஆர் நாட் சீரியஸ் அபவுட் ஹவு த கிரேஸ் இஸ். கிருபை எவ்வளவு பெரியது என்பதை குறித்து உனக்கு தெரியல. காரணம், அந்த பாவத்தினுடைய விளைவு என்ன நமக்கு தெரியல. ஓகே, ஸோ இதெல்லாம் அந்த ஸ்திரீனுடைய இதுல இருந்ததுனால அவருடைய பாதத்துல விழுந்து கிடந்த இந்த பாவம் மாத்திரம் எனக்கு மன்னிக்கப்பட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, 48 வசனம் 7:48 அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். முடிஞ்சு, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அவ்வளவுதான். இந்த ஒரு கேள்வியை தான் வச்சுக்கிட்டு என்ன சொன்னாங்க பரிசேயர்கள்? இந்த பக்கத்துல இந்த பரிசேயர் சொன்னாங்க, எப்படி இவர் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? யாருக்கு அதிகமா இருக்கு? கடவுளுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. ஆனால் இந்த நபர் எப்படி தன்னை பாவத்தை மன்னிக்க முடியும் என்று சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அண்டையில இருந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. இவரை சிலுவையில் அறையணும், தேவதூஷணம் சொல்லுகிறான். ஸோ இந்த ஸ்திரீயை போல நம்மளும் நெருங்கி வரணும் என்றால், நம்மளும் நம்மளால 5 நிமிஷம் கூட ஜெபம் பண்ண முடியல, எனக்குலாம் தூக்கம் வந்துடும். ஆனா நான் யோசிக்கிறேன், ஒருவேளை அவருடைய கிருபை எவ்வளவு பெரியதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நம்மளால காலையில ஒருவேளை 4 மணி 5 மணிக்கு எந்திரிக்காம இருக்க முடியாது. ஸோ நாளையில இருந்து நிறைய நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா எழுப்பவே தேவையில்லை. என்ன ஆகும்?
அந்த பயமே நம்மளை என்ன பண்ணும், எழுப்பி விட்டுருவோம்ல. அடுத்த வாரம் எக்ஸாம் இன்டர்வியூ இருக்கு அப்படின்னா, வேலைக்கு போற எங்களுக்கு மாதிரி ஆளுங்களுக்கு இன்டர்வியூ இருக்குன்னா ஒரு வாரம் நமக்கு என்ன பண்ணாது, சாப்பாடே இறங்காது, சோறு தண்ணி இறங்காது இல்ல. அப்போ இவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்மளை நேசிக்கார், அவர் நம்ம தேட போறோம் அப்படின்னா நம்ம எப்படி துள்ளி குதிச்சிருப்போம்ல. காலையில எந்திரிச்சுக்க முடியும், அவருக்காக ஓடி இருக்க முடியும், அவருக்காக எல்லாம் செஞ்சுக்க முடியும். சரி, இப்போ போயிடலாம். அடுத்த கடைசியா ஒரு ஸ்லைடை பார்த்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்லைடு. ஓகே, இந்த ஒரு வார்த்தையை மட்டும் முடிச்சிடலாம். லூக்கா 7:41-42-43. அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பா இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். ஓகே ஓகே, சரி, இதை நான் புரியுற மாதிரி நம்ம லோக்கல் பஸ்ல சொல்றேன். ஒருவேளை மோசஸ் இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அருள்ராஜ் அங்கிள் இருக்காங்க. மோசஸ் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக அருள்ராஜ் அங்கிள்கிட்ட ஒரு 1,00,000 ரூபாய் வாங்கியிருக்காரு. சரிங்களா? ரைட், அருள்ராஜ் ஐயா கொடுத்துட்டாரு. ரெண்டாவது செந்தில் அண்ணன் போய் நிற்கிறாரு அருள்ராஜ் அங்கிள்கிட்ட. அங்கிள், என் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு 5,00,000 ரூபா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அங்கிள் என்ன பண்ணுறாங்க, சரிப்பா நீங்கள் நல்லா வந்தால் சரின்ட்டு ஒரு 5 லட்சம் கொடுக்குறாங்க, கடனாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நான் போகிறேன், அங்கிள் எல்லாரும் கொடுத்துருக்கீங்க, எனக்கு மற்றவங்க மாதிரி இல்லை, ஒரு 20 லட்சம் ரூபா கடன் வேணும் அங்கிள் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்ப்பாங்கிறாரு. நான் அங்கிள்கிட்ட சொல்லிட்டேன், அங்கிள் எனக்கு 20 லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ணிடுறாருன்ட்டு. அங்கிள் 20 லட்சம் எனக்கு கொடுத்தாரு. என்னன்னா திடீர்னு ஒரு கொரோனா வந்துச்சுன்னு வைங்களேன், கடவுள் அனுமதிக்க மாட்டார், ஏதோ ஒன்று வந்துச்சு, எங்கள் 3 பேர் பிஸ்னஸும் லாஸ் ஆயிடுச்சு. இப்போ அங்கிளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய நாள் வந்துருச்சு. நாங்கள் 3 பேர் நிற்கிறோம். மோசஸ் சொல்றாரு, அங்கிள் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன், நான் கொடுக்க முடியல, என்னை மன்னிக்க முடியுமான்னு கேட்குறாரு. அங்கிள் மன்னிச்சிடறாரு. செந்தில் என்ன சொல்றாரு, அங்கிள் நான் மெட்டீரியல்லாம் வாங்கி போட்டேன், ஆனால் ஆர்டர்ஸ் வராமல் போயிட்டேன், அங்கிள் என்னை தயவு செய்து பண்ணிங்க, இல்லைன்னா தயவு ஒரு எனக்கு இந்த 2-3 மாதம் கொடுங்க அப்படின்னு டைம் கேட்குறாரு. அங்கிள் சொல்றாரு, பரவாயில்லப்பா 2-3 மாதம் டைம் இல்லை, நான் மன்னிச்சிடுறேன், நீ தர வேண்டாங்கிறாரு. நான் போய் நிற்கிறேன், அங்கிள் நான் வந்து அந்த காசை கொஞ்சம் ஊதாரித்தனமாக தான் செலவு பண்ணேன், இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு நான் உணர்றேன், என்னைய மன்னிச்சிருங்க அங்கிள்ங்கிறேன். அங்கிள் மன்னிச்சிட்டார். இப்போ இந்த 3 பேர்ல அருள்ராஜ் அங்கிளுக்கு ரொம்ப விசுவாசத்திற்கு கடமைப்பட்டவன் யார்? யாரு? 20 லட்சம் கடவுள் நான். ஏன் மோசஸை விட நான் அதிகமாக கடமைப்பட்டிருக்கேன்? ஏன் செந்திலனோட நான் அதிகமாக கடமைப்பட்டிருக்கேன்? எனக்கு அவர் கொடுத்த மன்னிப்புங்கிறது பெரியது. இந்த மன்னிப்பு எனக்கு அவர் கொடுத்தது வந்து இட்ஸ் நாட் எ ஸ்மால் திங். 1 லட்ச ரூபா கடன் வாங்கினவருக்கு மன்னிக்கப்பட்டவர் கூட என்னை கம்பேர் பண்ண முடியாது. அவரோட 20 மடங்கு நான் கடன்பட்டிருக்கிறேன். அவரை விட நான் 20 மடங்கு பாவம் செய்திருக்கிறேன். யாருக்கு அவருடைய கிருபை அதிகமா இருந்திருக்கு? யார் அதிகமா கடன் பட்டானோ அவனுக்கு தான் கிருபை அதிகமா இருக்கிறது. நிறைய நேரத்துல பிரச்சனை என்ன தெரியுமா? நான் எங்க கடன் வாங்கினேன்? அல்ராஜங்கள்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு இல்ல. அதனாலதான் எனக்கு அருள்ராஜ் ஐயா யாருன்னு தெரியறது இல்லை. தட் மீன்ஸ் கடவுள். நிறைய நேரத்துல நம்ம பட்ட கடனை நம்ம உணர்ந்தாதான் அதை மன்னித்தவர் யாருன்னுடைய அவருடைய அருமை தெரியும். நான் பட்ட கடனை வந்து எனக்கு தெரியணும் அப்படின்னா உண்மையில சொல்றேன், நீங்க நியூஸ் பேப்பரை வாசா தெரியும். பாவம் தொடர்ந்து கொள்ளும் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவோ நியூஸஸ் நம்ம பார்க்கணும்ல. என்னமோ கிருபையில நம்ம தப்பிச்சுட்டு இருக்கோம். ஸோ நான் அதிகமாக கடன் பட்டுக்கிறேன். அதனாலதான் அந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்க, காலில் விழுந்து கடந்துறாரு. பரிசேயர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, நான் இங்க கடன் பட்டேன், என்ன ஒரு 1 லட்ச ரூபா தானே கடன் பட்டேன். அதான் மோசஸினுடைய நியாயம் இப்படி இருக்குது, லா ஆஃப் மோசஸ் இப்படி சொல்லி இருக்குது. அதான் நியாய பிரமாணத்தில் எப்படி இருக்குது, 2 புறாவை வந்து பலியிட்டா போதுமே, நான் தான் பலியிட்டேனே, 2 ஆட்டுக்குட்டியை பலியிட்டா போதுமே, நான் தான் பலியிட்டேனே. செல்ஃப் ரைச்சஸ், என்னை நானே நியாயத்திருக்கிற ஒரு நியாய தீர்ப்பு, கடவுளுடைய பார்வையில நியாயத்திருக்கிற ஒரு நியாய தீர்ப்பு.
சரிங்களா? சரி, அதனாலதான் நான் அந்த ஸ்லைடு போய் முடிச்சிடலாம். கடைசி 50க்கு ஈக்குவல் 50 ரூபாய் கடன் பட்டவன், அந்த வசனத்தில் அப்படிதான் சொல்லியிருக்கு. என்ன பட்டிருக்கு? 50 ஒரு காசுல கடன் பட்டவனுக்கு என்னது? 50% அவன் அன்பா இருப்பான். 500 கடன் பட்டவனுக்கு அவன் 500 இருப்பான். 20 லட்சம் ரூபாய் கடன் பட்டவன் 20 லட்சமா இருக்க வேண்டும். சரிங்களா? சரி, கடைசி ஒரு வசனத்தை நான் முடிச்சு சொல்லி விட்டுறேன். கிறிஸ்து இந்த இடத்துல வாழும் பொழுது 2 காரியங்களை ஸ்லேட்டுக்கு போகலாம். 2 காரியங்களை நான் பார்க்கலாம். என் பையனுக்கு சொல்லி கொடுக்கும்போது அந்த வார்த்தை அடிக்கடி வரும். என்ன வார்த்தை அதுனா? ரைட்டிங். குழந்தைங்களுக்கு ரைட்டிங் சொல்லி கொடுக்கறவங்களுக்கு அந்த வார்த்தை நல்லா தெரியும். ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன். ஸ்டாண்டிங் லைன் என்னது? வெர்டிக்கல் லைன். ஸ்லீப்பிங் லைன் அப்படின்னு போட்டா என்ன வரும்? ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் கிராஸ் ஆன என்ன வரும்? ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன். அதாவது நிற்கக்கூடிய ஒரு கோடும் கிடைமட்டமா இருக்கக்கூடிய சேர்ந்து என்ன வரும்? சிலுவை வரும், கிராஸ். அது ரெண்டு மோதிக்கிட்டா என்ன வருது? கிராஸ் வரும். சரி, இந்த இடத்துல பைபிளுடைய பிரதான கட்டளை என்னது? உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு செய்வாயாக. அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய இன்னொரு கற்பனை என்னது? உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிப்பாயாக. கட்டணை இல்லது. கீழே இருக்கிறது நான், சரிங்களா? நம்ம மேல இருக்கிறது யாரு? தேவன். நான் என்னுடைய முழு இதயத்தோடும் பலத்தோடும் ஆண்டவரை நேசிக்கணும். 2ஆவது கட்டளை என்ன வருது? இந்த பக்கம் இருக்கிறது நான் தான், இந்த பக்கம் இருக்கிறது யாரு? மேபி லிஜோ, மேபி டேனியல், மேபி பெனோ, என்னோடு கூட இருக்க மற்ற சகோதரர்கள். என்னை நேசிக்கிறது போல நேசிக்கிறேன். அப்போ எனக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டிங் லைன்ல இருக்கக்கூடிய உறவு சரியாக இருந்தது அப்படின்னா, என்னோடு கூட இருக்கவங்களுடைய உறவு எப்படி இருக்கும்? ஸ்லீப்பிங் லைன் மாதிரி. இந்த பக்கத்துல நான் இருக்கிறேன், இந்த பக்கத்துல கூட இருக்காங்க, என் கூட இருக்க சகோதரர் இருக்காங்க, அவர்களுக்கு கூட உறவு சரியா இருக்கும். அப்ப என்னுடைய ஸ்டாண்டிங் லைன் கரெக்டா இருந்துச்சுன்னா என்னுடைய ஸ்லீப்பிங் லைன் கரெக்டா இருக்கும். நான் தேவனை நான் கரெக்டாக புரிந்து கொண்டு அவரோடு கூட நான் உறவாடுவேன் என்றால், அவரை நான் அன்பு செலுத்துவேன்னா, மற்றவரை அன்பு செலுத்துவது சாதாரண காரியம், மன்னிப்பது சாதாரண காரியம். ஸோ தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் எப்படியாய் மன்னிக்கப்பட்டோம். என்னுடைய அந்த மெசேஜினுடைய ஹெட்டிங் நான் ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா, அதிகமாய் மன்னிக்கப்பட்டவர்களுடைய அன்பு. ஒரு இடத்துல பவுல் சொல்றாரு, பவுல் தான் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு எனக்கு தெரியல, நீங்க பாவி அப்படின்னு உங்களை நான் சொல்றேன் அப்படின்னா, நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன்? மகா பாவியா இருக்கிறேன் அப்படிங்கிறார். யார் சொல்றாரு? பவுல் சொல்றாரு. பவுல் தானே சொல்றாரு. பவுல் யாரு? ரைட் சைட்ல இருந்த கேப்ரியல் மாதிரி யார் அது? பரிசேயர். மற்றவர்கள் பாவினா நான் பிரதான பாவியா இருக்கணும் அப்படிங்கிற. ஐயா, அந்த வார்த்தை பயங்கரமான வார்த்தை. ஆசாரியன் பிரதான ஆசாரியன் சொல்ற மாதிரி பாவி என்று சொல்லுகிறான், நான் பிரதான பாவியா இருக்கிறேன் அப்படிங்கிறது. அப்போ 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கின செந்திலனை விட 20 லட்சம் ரூபாய் கடன் வாங்கின நான் அருள்ராஜ அங்கிளை எப்படியாய் நான் பார்க்க வேண்டும்? இந்த தேவனை நான் எப்படியாய் கொண்டாட வேண்டும்? இல்ல, என்னுடைய தேவனை எப்படி அவரை காலை ஒரு அந்த இமேஜஸ்ல பார்த்தா ஒரு அம்மா அந்த காலை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, விடவே இல்லை. எனக்கு அந்த பாதம் கிடைச்சிச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், அந்த கண்ணீர் அடக்க முடியாத ஒரு சந்தோஷம். ஒருவேளை அந்த அம்மாட்ட வெளியே இருந்த அந்த தைலத்தை மாதிரியும் என்ன இருந்தாலும் சரி, அவங்க வீட்டுல என்ன இருந்தாலும் சரி, ஒருவேளை போட்டு உடைச்சு ஆண்டவருடைய பாதத்துல கொட்டியிருப்பாங்கல்ல. அந்த ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த ஒரு மன்னிப்பினுடைய அந்த டேஸ்ட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் அதை நாம் ருசி பார்த்திருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.